நம்ம இஷ்டம் போல நம்ம செய்தோம்னா இப்படிதான் ப்ராப்ளம் வரும். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், அநியாயம், எல்லா வித அநியாயத்தினாலும், இன்னைக்கு உலகம் அநியாயத்தினால் நிறையப்பட்டிருக்குது. வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் துரோகம் பண்றது, ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் பண்றது, எல்லாருக்கும் எல்லா வித பாவமும் உள்ள வந்துடும். பொருளாசை என்ன எதிர்த்தாலும் எனக்கு பணம் கொடு, அப்பதான் செய்வேன். எவ்வளவு ரேட்டு? ஒரு நல்லது செய்யறது கூட பொருளாசை வேணும். பொருளாசை வந்துடுது. கோபத்துல ரொம்ப ரேஜ்ல குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் இந்த கான்சிக்வன்சஸ் பாருங்க எப்படி மனுஷனுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் கொலை செய்துட்டான். எப்ப கொலை செய்தான்? உள்ள இங்க கத்தர் இல்லை, கத்தரை தொழுது கொடுக்குற ஐடியாவே கிடையாது. அதனால அவன் கொலை செய்யறதுக்கு போறான். கொலை செய்யப்படுறான்ல, கொலை செய்யறான். பாருங்க, இவன் ஏன் கொலை செய்தான்? காயின் ஆபேல அவன்கிட்ட கத்தர் இல்லை, அதனால அவன் போய் தன் தம்பியை கொண்டுடுறான். சரி, கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும், ஆர்குமெண்ட்ஸ், எப்பவுமே ஏதாவது ஒன்று கேட்டா ஆர்கியூ பண்றது, இது மனுஷனுக்குள்ள இருந்தது. ஆர்குமெண்ட்ஸ்னாலும், வஞ்சகத்தினாலும், ட்ரிக்ஸ், வன்மத்தினாலும் நிறைந்தவர்கள், planned execution of evil things. புறங்கூறுகிறவர்களுமாய், ஒருத்தனை பத்தி புறங்கூறிக்கிட்டே இருக்கிறது. அவதூறு பண்ணுகிறவருமாய், தேவ பகைஞருமாய், அவதூறு, ஒருத்தனை கெட்டதா ப்ரொஜெக்ட் பண்றது. அவன் அப்படியே இருக்க மாட்டான், ஆனா ஒரு மனுஷனை பத்தி கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்றது. அப்புறம் தேவ பகைஞருமாய், தேவனை பகைக்கிற மனுஷர். துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், பெருமை உள்ளவர்களாய், பெருமை வந்துடும். வீம்புக்காரருமாய், வீம்புக்குன்னு போய் செய்வாங்க. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாத, பொல்லாதவைகளை யோசனை பண்ணுவாங்க. எப்படி ஒருத்தனை நாசம் பண்றது, எப்படி ஒருத்தனை இது பண்றது. இல்லாட்டி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, சிறு பெண் பிள்ளைகளை நாசம் பண்றாங்க. இந்த புத்தி எப்படி வந்துச்சு? ஏனென்றால் தேவனுடைய சுவாபம் இல்லை. மனுஷ சுவாபம், பேய்த்தனத்துக்கு சுவாபமும் இருக்கிறனால இது மாதிரி பெண் பிள்ளைகளை செய்யறாங்க. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இது செய்யாதுன்னா செய்வாங்க. உணர்வே இல்ல, எதுவுமே கிடையாது. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களும், தேவனோடு நிறைய உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா முந்தின பெற்றோர்கள்லாம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் மீறிடுவாங்க. சுபாவ அன்பில்லாதவர்கள், ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிச்சுன்னா, ஒரு சுபாவ அன்பு இருந்துச்சுன்னா, அவன் எந்த ஒரு கிரீச்சரையும் கொல்ல மாட்டான், தொன்று பண்ண மாட்டான். அவன் தேவ அன்பு நிறைந்தவனா இருந்திருந்தா அவன் பேசாம போயிடுவான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சுவாபத்தை மீறி, தேவனுடைய சுவாபத்தை மீறி நம்ம எல்லாத்துக்கும் அன்பில்லாதவர்களுமாய் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணுவோம். இணங்காதவர்களும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, இணங்க மாட்டாங்க. இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யார் மேலும் இறக்கம் கிடையாது. இப்படிதான் நடப்பேன். இன்னைக்கு பாருங்க, நம்ம சென்னையிலே இன்னைக்கு இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர். தேவனை விட்டு பிரிய 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 என்ன வருது? கடைசியில மரணம் நம்மளை மேற்கொள்ளுது. இந்த பாவங்கள்லாம் செய்து 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 தேவனை விட்டு விலகி உணர்வு இல்லாம போய் கடைசியில மரணத்துக்கு நேரா போயிருக்கிறோம். பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தாலும் என்ன பண்றது? இந்த ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு நான் போயிடுறேன். நிறைய பேர் பேசுறத கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் வாழ்வு போதும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க.
அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒன்னா சேர்ந்துக்கிறது பாருங்க. ஒருத்தன் ஒரு பொல்லாப்பான ஒருத்தன் சேரும்போது, 4 மனுஷன் ஒன்னா சேரும்போது ஒரு கேங் ரேப் பண்றான். ஏன் பண்றான்? அவனுக்கு தீமையை அவன மாதிரியே இன்னொருத்தனும் யோசனை பண்றான். அவனுக்கு தெய்வ பயம் கிடையாது, தேவ அன்பு கிடையாது, அவனுக்கு இரக்கம் கிடையாது. ஒரு நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே அது, இன்னொரு அந்த பெண் பிள்ளையும் அதை யோசனை பண்ண மாட்டானுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு தான் சொல்றேன். ஸோ இதில் பாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பாவங்கள் வரும். இதெல்லாம் நம்மளை வந்து பிடிச்சிக்கும். நீ போய் பாட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவைகளை வந்து பிடிச்சிக்கும். தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை சிந்தனைகளை வைக்காமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்தா இந்த பாவங்கள்ல நம்ம மேல வந்து நம்மளை பற்றுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாவங்கள் எல்லாம் பத்தி இன்னொரு முறை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும். வீட்டில் போட்டு படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் என்ன, இங்கிலீஷ் பைபிள்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷனுக்கு வச்சுக்கோங்க. கர்த்தர் எது வேண்டான்னு சொல்றாரோ அதெல்லாம் வேண்டாம். அவருடைய குவாலிட்டியும் அவருடைய தன்மையும் நம்ம எடுத்துக்கொள்ள பார்ப்போம். இதுதான் அவர் விரும்புகிறாரு. தன்னை வணங்குகிறவர்கள் தன்னை போலவே மாற வேண்டும், அவரை போலவே தான் மாறணுன்றாரு. அதனால தான் இயேசுவை அனுப்பி வைத்தார். ஒருவேளைக்கு இன்றைக்கு இதில் இந்த குவாலிட்டிஸில் நம்மளுக்கு எத்தனையோ பேருக்கு இது இருக்கலாம். அப்படி உணர்த்தப்பட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரை என்னை மன்னிங்க, நான் பாவி, என்னை மன்னிங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்தப்படுத்துங்க, நான் மறுபடியும் உம்மோடு ஒப்புரவாகி நான் உமது நாமத்துக்கு உண்மை சேவிக்க எனக்கு கிருபை தாருங்க அப்படின்னு சொல்லி அவரை கேளுங்க. அப்போ அவர் உங்களை ஒரு வேளைக்கு திருத்தி அவரை மாற்றி கொடுப்பாரு. இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணுவீங்க, எண்ட் ஆஃப் இட் இஸ் டெத். இது கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த இப்போ ரீசெண்டாக அந்த காரியத்தை கூட பார்க்கலாம். அந்த சின்ன பிள்ளையை போட்டு வக்கரமாக போய் அவன் பண்ணிட்டான். அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? டெத் சென்டென்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம யோசனை பண்ணி தான் ஏன் நம்ம யாருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயலில். சரி, தேவ சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்ம பிசாசு எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய சாயலில் மாற்றி தன்னுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் உள்ளே வச்சு அதை இதுதான் இந்த 23 குவாலிட்டியும் உள்ளே வச்சு அதை கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணிட்டான். அவன் ஒன்று இல்லாமல் போயிடுவானுங்க. அந்த ஆத்மாவை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போயிடுவான். யோசனை பண்ணுங்க. கர்த்தர் இது மாதிரி நம்ம போக விரும்பவில்லை. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, என்னை பற்றி அறிஞ்சுக்கணும், என்னை அறிந்து உணர்ந்து கொள்ளு என்று கர்த்தரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. மேலும் தேவ பிள்ளைகளை யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ண நமக்கு அந்த மாதிரி குற்றங்கள் இருக்குதான்னு பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாகத்தின் ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்த ஊழியத்தின்படி நாம் தேவனோடு ஒப்புரவாகி, யாரும் பாவத்திலே சாவறதுக்கு கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் அவனை பாவத்திலிருந்து எடுக்க தான் விரும்புகிறார். ஆகவே அந்த ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை பண்ணி அதை விட்டுட்டு அவரோட இணைந்து வாழ கற்றுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொடுத்து படித்தோம். இந்த பாவங்கள் எங்களை ஆட்கொள்ள விடாதையும், ஏனென்றால் இவைகளெல்லாம் நீர் இல்லாத போது தான் வருகிறது. உண்மை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் தான் இவைகள் எங்களுக்குள்ளே வர்றதில்லை. இவைகள் உண்மை ஆராதிக்கும் போது நாங்கள் இவைகளுக்கு விளக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவை எப்பொழுதும் உண்மை ஆராதித்து துதித்து உண்மை போற்றி பாடி வணங்கி கர்த்தாவே உம்மோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களாக காணப்பட்டவர்களாக ஜீவிக்க கிருபை தரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக்கிறோம் பரமதகப்பனே. இதில் பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு பாவத்தையும் குறித்து யோசனை பண்ணுங்க. எப்படி உள்ள வருது நமக்குள்ள, இதை யோசனை பண்ணி செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை படிக்கும்போதும் நீங்கள் இது இன்னும் அதிகமாக இதை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ண விரும்புகிறவர்கள்
எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேக தேவ செய்திகள் வந்து சேர உங்களுக்கு வழிவகுத்து தரும். எங்களால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.